இந்த விமான விபத்தில் 170 பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது படுகாயமடைந்து கவலைக்கிடமான முறையில் சிகிச்சை பெற்று வந்த குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி இந்த கோர விபத்தில் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற துயரமான வேதனையான செய்தி வந்திருக்கிறது. அவருடன் 170க்கும் மேற்பட்ட சர்வதேச பிரிட்டன் மற்றும் கனடா, போர்ச்சுகல், இந்தியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகளோடு பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோரும் இந்த கோர விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏர் இந்தியா விமான விபத்தில் குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் உயிரிழந்திருக்கிறார். அந்த விமானத்தின் பிசினஸ் கிளாஸில் பயணம் செய்த விஜய் ரூபானி இந்த விமான விபத்தில் அவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தபோதும் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிர் இழந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விமான விபத்து தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளியாகி உள்ள சூழ்நிலையில் தொடர்ந்து அந்த விபத்து ஏற்பட்ட மெஹானி குடியிருப்பு பகுதியில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. விபத்து ஏற்பட்ட பகுதியில் சில நிமிடங்களில் அந்த மீட்பு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு அந்த உடலில் அந்த உருக்குலைந்த பாகங்கள் சிக்கியுள்ள பகுதியில் இப்போது அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்பு பணியில் அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. 170 பேர் இதுவரை உயிரிழந்திருக்க கூடும் என்ற தனது தகவல் வெளியாகி இருக்கிறது. லண்டனில் தனது மகளை பார்ப்பதற்காக விமானத்தில் பயணித்த குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி இந்த கோர விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை குஜராத்தின் முதலமைச்சராகவும் மற்றும் குஜராத் மாநிலத்தின் உள்துறை அமைச்சராகவும் அவர் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக அவர் பொறுப்பு வகித்திருக்கிறார். விஜய் ரூபானி எம்பி உயிரிழந்ததற்கான அந்த அதிகாரப்பூர்வ தகவலை எம்பி பரிமல் வெளியிட்டிருக்கிறார். குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழந்த செய்தியை அந்த எம்பி பரிமல் நத்வானி அந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழந்ததை பரிமல் நத்வானி எம்பி அந்த தகவலை உறுதி செய்திருக்கிறார். எம்பி பரிமல் விஜய் ரூபானி விமான விபத்தில் உயிரிழந்தார் என்று அறிவித்திருக்கிறார் தகவலை உறுதிப்படுத்தினார். அவருடன் அங்கு 170 பயணிகள் அந்த விமான விபத்தில் விமானம் தரையில் நொறுங்கி விபத்துக்குள்ளான அந்த கோர சம்பவத்தில் 170 பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். விமானம் அந்த தரையிறங்குவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். அந்த அனுபவம் வாய்ந்த விமானிகள் இருந்த போதிலும் அவர்களது முயற்சி பலனளிக்காத நிலையில் இந்த விமானமானது விபத்துக்குள்ளாகி முழுவதுமாக எரிந்து சாம்பலாகி அந்த விமானத்தின் பாகங்கள் உருக்குலைந்ததில் விமானத்தில் பயணித்த பயணிகள் 170 பேர் வரை இதுவரை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்த தேசத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அண்மை காலங்களில் ஒரு இந்திய நகரத்தின் அருகே ஏற்பட்ட மிக கோரமான ஒரு துயரமான வேதனையான விமான விபத்தாக இந்த அலகாபாத் விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் ரூபானி. அவருக்கு வயது 68. இந்த விமான விபத்தில் அவர் உயிரிழந்திருப்பதன் மூலமாக இன்று காலையில் இன்று பிற்பகலில் அந்த விமான விபத்து ஏற்பட்ட பொழுதிலிருந்தே அந்த விமானத்தில் அவர் பயணம் செய்தது தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் அகமதாபாத் விமான நிலையத்தில் அந்த மேடே அறிவிப்பு அறிவிக்கப்பட்டு 5 மணி வரை அந்த விமான நிலையம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது அகமதாபாத் விமான நிலையத்தின் மற்றொரு பகுதியில் அந்த வழக்கமான மற்ற விமானங்களை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் அகமதாபாத் நகரம் முழுவதும் வேதனையும் துயரமுமாக ஒட்டுமொத்த தேசமுமே இந்த 170 பேர் உயிரிழந்த இந்த சம்பவத்தில் ஒட்டுமொத்த தேசமே இந்த துயரமான சம்பவத்தில் வேதனையை பகிர்ந்து கொள்கிறது.